ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 நடந்தது. மேட்சஸ் பாருங்கள். ஈவேரா பெரியார் அவருடைய இதழ் வந்து குடியரசு. முத்துசாமி அவங்க வந்து இந்தியாவினுடைய முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி. மெட்ராஸ் மகாஜன சபா வீரராகவ ஆச்சாரி. பாரதியார் புதுச்சேரி. ஸோ பாருங்கள், பெரியாருடையது வந்து குடியரசு அப்படின்ற இதழ் வந்து 1925. தென் ரிவோல்ட் வந்து 1928. புரட்சி 1933. பகுத்தறிவு 34. விடுதலை 35. இந்த மாதிரி நிறைய செய்தித்தாள்கள் வந்து பெரியாருடையது. அதில் சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு. அது ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயர் வந்து 1925 அப்படின்றது. அடுத்தது பாருங்கள், டி முத்துசாமி. இவங்க தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு முதல் இந்திய நீதிபதி அப்படின்றதுனால இவங்க பணியமர்த்தப்பட்டதை எந்த பத்திரிகைகளுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. அவங்கள எல்லாருமே என்ன பண்ணி தான் இது பண்ணியிருப்பாங்கன்னா விமர்சனம் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பத்திரிகைகள் அப்படின்னா ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை இந்த முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை பெருமைப்படுத்துகிற விதமாக ஒருத்தவங்க வந்து தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1878. ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவ ஆச்சாரி ப்ளஸ் அவங்களோட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1878 தி ஹிந்து அப்படின்ற ஒரு செய்தி பத்திரிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு. நிறையா அமைப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா சென்னை மகாஜன சபை அப்படின்றது தான். இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1884 மே 16. யார் யார் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? எம் வீரராகவ ஆச்சாரி. இதுதான் இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பி அனந்தச்சர்லு, பி ரங்கையா. இதனுடைய முதல் தலைவராக யார் இருந்திருக்காங்க? பி ரங்கையா. ப்ளஸ் செயலாளராக யார் இருந்திருப்பாங்கன்னா பி அனந்தச்சர்லு. லேட்டரில் 1884 ஸ்டார்ட் பண்ணி லேட்டராக இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1885 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்திய தேசிய இயக்கத்தோடு அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேர்த்துருப்பாங்க. தென் பாரதியார் வந்து ஆக்சுவலாக அவங்க எதுக்காக பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வஉசி இவங்கெல்லாம் வந்துட்டு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட வந்துட்டு சுதேசி தினம்னு ஒன்று கொண்டாடுவதற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருநெல்வேலியில் அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் என்ன ஆயிரும்னா அவங்களெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. அதே மாதிரி பாரதியாரையும் கைது பண்ண வரையில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. இதுதான் இந்த கொஸ்டினில் உள்ள டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு. இது ஃபுல்லாகவே 10th சோஷியல் புக்கில்